ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது மைக்கான் பயாலஜி அண்ட் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது பூவர்சன். இன்றைக்கான எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறுத்த இன்றைக்கி தான் எபிசோடு போட்டாச்சில்ல, மீண்டும் என்ன எபிசோட் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த போனஸ் எபிசோட். அப்படி இந்த எபிசோடில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நத்தைக்குள்ளே ஒரு பேரசைட் ஆனது எப்படி உள்ளே போய் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணி அது மீண்டும் இன்னொரு ஆர்கானிசமுக்கு எப்படி போய் அது திரும்பவும் எப்படி இந்த மாதிரி நத்தைக்கு வருது அப்படின்னு பார்க்குறது தாங்க இந்த ஒரு எபிசோடு. பேரசைட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒட்டுண்ணி. ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கிறது பேர் தாங்க ஒட்டுண்ணி. அண்ட் ஆர்கானிசம் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் ஆர்கானிசம் இஸ் கால் பேரசைட். அப்படி இந்த பேரசைட் அந்த நத்தைக்குள்ளே எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நத்தை தனக்கான உணவை எடுத்துக்கிற இடத்துல இருந்து லியூகோக்ளோரிடியம் பேரடாக்சம் அப்படின்ற பேரசைட் அதோட உடம்புக்குள்ளே போய் தன்னோட கண்கள் இருக்கிற இடத்துல இந்த பேரசைட் ஆனது க்ரோ ஆகுங்க, அதாவது வளருங்க. அது எப்படி வளரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வளரும்போது பச்சை கலரில் வளையல் வடிவத்தில் முதல்ல மாதிரி ஒரு தோற்றத்தை தாங்க நமக்கெல்லாம் காட்டும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு புழு மூவ் ஆகிற மாதிரி, அதாவது நகரும்போது எப்படி நமக்கெல்லாம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தாங்க இருக்கும். அந்த இடத்துல அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நத்தையோட மூளையை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அதை தற்கொலை முயற்சிக்கு கொண்டு போவாங்க. அப்படியே அந்த சுச்சுவேஷனில் அந்த நத்தையானது ஏதாவது ஒரு பறவையோ இல்லை வேறு ஒரு ஆர்கானிசம் கண்ணிலையோ படும்போது நமக்கான உணவு தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற எண்ணத்தில் அந்த பறவையானது அந்த நத்தையை சாப்பிடும்போது அந்த பேரசைட் ஆனது அந்த பறவையோட உடம்புக்குள்ளே வளர்ந்து அதோட கழிவுகள் மூலிமா முட்டையாக வெளியே வருங்க. மீண்டும் அந்த முட்டைகளை இந்த நத்தை சாப்பிடும்போது அந்த நத்தையோட உடம்புக்குள்ளே இதே மாதிரியான வளர்ச்சி நடந்து இதே லைஃப் சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. வாழ்க்கைன்றது வட்டம், இங்கே தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு சுழற்சி தாங்க. அந்த சுழற்சிக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கையானது நகர்ந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த எபிசோடில் நத்தைக்குள்ளே ஒரு பேரசைட் எப்படி வளர்ந்துச்சு, அது இன்னொரு ஆர்கானிசமுக்கு எப்படி போச்சு, அது மீண்டும் நத்தைக்கே எப்படி வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பேரசைட்னா என்ன, அதில் ஏதாவது வகைகள் இருக்கா, அதை யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சா அப்படின்றத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் until then, bye from Puvarsan and this is Mycon Biology and keep listening to the Spotify. Thank you, bye bye, see you.